எங்களோடு கூட பேசும். அதே போல அமைந்த நாள் அம்மாவுக்கும் ஒரு வாக்குத்தத்தமாய் வார்த்தைகள் போகும்படியாக கர்த்தாவே நீ கிரியை செய்யும். உம்முடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிக்கிறேன், எல்லாம் கவனிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். நல்லா எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு வேத வசனம் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு நல்ல வயசாயிருச்சு. நல்ல வயசாயிருச்சு. வயசான பிறகு ஆண்டவர் என்ன சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. உண்மையிலே அம்மாவையும் அப்படித்தான் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதே போல நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வயதான காலத்துல ஆசீர்வதிக்கப்படுது பெரிய விஷயம். அதாவது வயது இருக்கும் போது ஆசீர்வாதமா இருப்பது ஒரு காரியம் கிடையாது. ஏன்னா நமக்கு நல்ல பலன் இருக்கு, நல்ல ரத்தம்லாம் நல்லா ஓடுது. அதனால நம்ம நினைச்சு ஆசீர்வாதமா இருக்கலாம், நல்ல வேலை பார்க்கலாம், நல்ல எல்லாம் செய்வோம். ஆனா வயசான பிறகு ரத்த ஓட்டம்லாம் கம்மியாயிரும், பலம் குறைஞ்சிடும், எல்லாம் குறைஞ்சிடும். ஆனா வயதான பிறகும் ஒரு மனுஷன் ஆசீர்வாதமா இருக்கிறானா அது உண்மையிலே கர்த்தருடைய. அல்லேலூயா. அதனால நம்மளாம் அந்த அம்மா முன்னாடி நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் தகுதி கிடையாது. ஏன்னா நம்ம வயசு கம்மி, நம்ம வயசுக்கு நம்ம பலனா தான் இருப்போம். நம்ம வயசுக்கு நம்ம பலனா தான் இருப்போம். ஆனா அம்மா வயசுக்கு இந்த பலனா இருக்கிறது பெரிய விஷயம். அல்லேலூயா. அதனால வயதான காலத்துல ஆசீர்வாதமா இருப்பது பெரிய விஷயமா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனை வயதானவர்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டு எத்தனையோ வயதானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் பார்க்கவில்லை, பிள்ளைங்க என்ன செய்றாங்க, தள்ளுறாங்க, பிள்ளைங்க பார்க்க மாட்டேங்காங்க. அவ்வளவு இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க வயசான காலத்துல. ஆனா வயசான காலத்திலையும் கர்த்தரால் என்ன செய்யும், ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் நாம் தேவனுடைய ஜனங்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய ஜனங்களா இருக்கிறதுனால, அதாவது தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னமே அவர் நம்மை தெரிந்து கொண்டபடினால் நம்முடைய தலைமயிர் நரைக்கிற வரைக்கும், நாம் இந்த பூமியில இருந்து, அதாவது நாம் சாகிற வரைக்கும் அவர் நம்ம நினைச்ச மாட்டாரா, கைவிட மாட்டாரா. சாகிற வரைக்கும் கைவிட மாட்டார். நம்மை சாகிற வரைக்கும் அவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராம். இதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். அதாவது கடைசி வரைக்கும் அவர் கைவிடாமல் ஆசீர்வதிப்பார். வயதான காலமா இருந்தாலும் நாம் எப்படி இருப்போம், நல்ல சுகத்தோடு நல்ல பலத்தோடு என்ன செய்வோம், நல்ல சந்தோஷமா இருப்போம், நல்ல ஆசீர்வாதமா இருப்போம். இதுதான் தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். வயதான பிறகு ஆசீர்வாதமா இல்லாம இருப்பது தேவனுக்கு பிரியம் கிடையாது. அல்லேலூயா. அவர் தன்னுடைய பிள்ளைகளை அப்படியாய் நேசிக்கிறார். அல்லேலூயா. அதனால நமக்கு வயதானாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்படி நம்முடைய கண் முன்னாடி அம்மாவை ஆசீர்வதித்தாரோ அதே போல நம்மையும் வயதான காலத்தில் நம்மையும் ஆசீர்வதிப்பார். நாம் யாருக்குமே பாரமாய் இருக்க மாட்டோம். அதான் ரொம்ப பெரிய விஷயம். மற்றவங்களுக்கு பாரமா இருக்கிறதுனாலதான் நம்மளை உதாசனப்படுத்துறாங்க, தெரியுமா? பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, நல்லா அன்பு காட்டுவாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா வயதான பிறகு நம்மளால முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, நாம் மற்றவர்களுக்கு பாரமாய் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுதுதான் தெரியும் பிள்ளைகள் எப்படி பாக்குறாங்கன்னு சொல்லி. அதுக்கு தெரியாது. அல்லேலூயா. என்னதான் சொத்து சேர்த்துட்டு தான் தெரியும். அக்கா சொத்து 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 இல்ல, சொத்து இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, நமக்கு முடியாத ஒரு சூழ்நிலையில நாம் மற்றவர்களுக்கு பாரமாய் ஆக வேண்டிய அந்த சூழ்நிலை வரும் பொழுது நம்மளை பார்ப்பதுக்கு யாருமே வரமாட்டார்கள். அப்படி நாம் மற்றவர்களுக்கு பாரமாய் இருக்க கர்த்தர் ஒருபோதும் விடமாட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில மூணாவது
மூணாவது வார்த்தை சொன்னார், இது சீசனே இதோ உன் தாய். அல்ல, அதாவது தன்னுடைய தாய விட்டுவிடக் கூடாது. நம்ம மறிச்சுட்டா தாய ஆதரிக்க ஒருத்தர் வேணும். நம்முடைய தாயை கடைசி வரைக்கும் நம்முடைய தாயை வழி நடத்துவதற்கு, தன்னுடைய தாயை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு மனுஷன் வேணும் சொல்லி ஒரு மனுஷன் நினைச்ச ஆண்டவர் நியமித்தார். தாய் நினைச்சல விடல. தாய் மேல அவ்வளவு அன்பு வைத்து, தாய் மேல அவ்வளவு கரிசனை கொண்டு, தாயை விட்டு விடாமல் தாயை அந்த அளவுக்கு பராமரித்தார் என்று சொல்லி நாம் சிலுவையிலே மூன்றாவது உபதேசமாய் பார்க்கிறோம். அதே போலதான் நீங்களும் நானும். வயதானவர்கள் அவருக்கு தாய். வயதான பெண்களா இருந்தா அவர் யாரு? அவருக்கு தாய். வயதானவர் தகப்பனா, அவர் ஆணா இருந்தா அவங்க யாரு? தகப்பனார். அதனால யாரையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார். நீங்க வயதானவர்களா இருந்தாலும் உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை பாதுகாக்கும்படி, உங்களை ஆதரிக்கும்படி கர்த்தர் ஒருபோதும் அதிலிருந்து மாறவே மாற மாட்டார். அல்லேலூயா. அதனால எனக்கு வயசாக போத, நான் என்ன செய்ய போறேன்? என் பிள்ளைங்க என்ன பாத்துக்குமா? என் மருமகன் என்ன பாத்துப்பாளா? என் மருமகன் பாத்துப்பானா? அப்படிங்கிற கவலையை நமக்கு வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்ப்பார். அல்லேலூயா. வயதான காலத்தில் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதான் ஆபிரகாம் கொடுத்தார். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஆபிரகாம் பார்த்தான்னு சொல்ல, நீ வயது சென்ற பிறகு, வயது ஆயிடுச்சு, ஏற்கனவே ஆசீர்வாதமா தான் இருக்கலாம், ஏற்கனவே ஆசீர்வாதமா தான் இருக்கலாம். ஆனாலும் மறுபடியும் ஆசீர்வதிக்கிறார். விடல. வயதான பிறகும் யாருக்கும் வாரமா போயிடக்கூடாதுல்ல. ஆண்டவர் எவ்வளவு கண்ணு கருத்துமா இருக்காரு பாருங்க. தன்னுடைய பிள்ளைகள் மேல அவ்வளவு கண்ணு கருத்துமா இருக்கிறார். வயதான பிறகு ஆபிரகாம் யாருக்கும் பாரமாய் போய்விடக் கூடாது, ஆபிரகாம் யாருக்கும் இடையூறா போயிடக்கூடாதுன்னு சொல்லி வயதான காலத்திலையும் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே போலதான் உங்களையும் என்னையும் கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால கவலைப்படாதீங்க. நம்ம வயசான பிறகு நம்மளை யார் பாப்பா, இந்த கவலை வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படி கவலைப்பட்டுட்டு வியாதி ஆயிருந்தாங்க. அந்த கவலை என்ன செய்து வியாதியை கொண்டாந்துருது. அப்படி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. அதாவது வசனம் சொல்லுது, நம்முடைய எதிர்காலம் எங்க இருக்குன்னா, எதிர்காலம் எங்க இருக்கு தெரியுமா? அது நம்முடைய எதிர்காலம் எங்க இருக்கு தெரியுமா? ஆண்டவருடைய கையில இருக்கும். எங்க இருக்கு? யாருடைய கையில? ஆனா ஆண்டவருடைய கையில தான் நம்முடைய எதிர்காலம் இருக்கு. ஆனா நாம் என்ன செய்யறோம்? நாம யாரை எதிர்பார்க்கிறோம்? பிள்ளைகளை போய் எதிர்பார்க்கிறோம், மருமகளை எதிர்பார்க்கிறோம், மருமகனை எதிர்பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய எதிர்பார்ப்பு எங்க போகுது? ஆண்டவருடைய கையில தான் நம்முடைய எதிர்காலம் இருக்கு. நல்லா நமக்கு தெரியும். ஆனா நம்முடைய எதிர்பார்ப்புல எங்க போகுது? பிள்ளைங்க மேல. நம்முடைய நல்ல பலம், நம்முடைய பலம் இருக்குல்ல, நம்முடைய பலத்தின் மேல, நம்முடைய பிள்ளைகள் மேல, நம்முடைய மருமகன் மேல. இப்படிதான் நம்முடைய என்ன செய்யறோம்? நம்முடைய எதிர்பார்ப்புல அப்படி போயிருது. அல்லேலூயா. எதிர்பார்ப்பு அப்படி இருக்க கூடாது. அதாவது நம்ம ஒண்ணு எதிர்பார்க்கிறோம் என்றால் அது நடந்துச்சுன்னா நமக்கு சந்தோஷத்தை தரும். நடந்துச்சுன்னா சந்தோஷம் தரும், நடக்கலன்னா வியாதியை கொடுக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. அதனால அவங்க பார்ப்பாங்க, இவங்க பார்ப்பாங்கன்னு சொல்லி எது அப்படி பார்த்தா சந்தோஷம் தான். நான் தப்புன்னு சொல்லல. பிள்ளைங்களுக்காக நீங்க நம்பாதீங்க, மனைவியை நம்பாதீங்க, மருமகளை நம்பாதீங்க நான் சொல்ல வரல. ஆனா உங்களுடைய எதிர்பார்ப்பு முழுவதும் எங்க இருக்கணும்? ஆண்டுடைய கரத்தால தான் இருக்கணும். தேவனுடைய கரத்தை நோக்கி தான் உங்களுடைய எதிர்பார்ப்பு உள்ள இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய வயதான காலம், என்னுடைய வாலிப காலம், என்னுடைய இளம் பிரயாணம் எல்லாமே எங்க இருக்கு? உங்களுடைய கையில இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய கையை தான் எதிர்பார்க்கணுமே தவிர மற்ற யாருடைய எதிர்பார்ப்பையும் பார்க்க கூடாது. இன்னைக்கு அப்படி பார்த்துதான் என்ன செய்யணும்? ஏமாந்து நம்ம கடைசியா வியாதி கொடுக்கும். அல்லேலூயா. அதனால வயதான காலத்திலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால கவலைப்படாதீங்க. எதையும் நினைச்சு நம்ம சூழ்நிலை இப்படி இருக்க, நம்ம என்ன செய்ய போறோம்? நம்மளை யாரு பாப்பா? நம்ம நிலைமை இப்படி இருக்க, நாளைக்கு படுத்துட்டா நம்மளை யாரு பாப்பா அப்படிங்கிற கவலை தான் படாதீங்க. ஆண்டவர் உங்களை வந்து பாப்பா. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி,
ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார். ஆண்டவர் உங்களை ஆதரிப்பார். ஆண்டவர் உங்களை யாரையும் பாரமாய் உங்களை யாருக்கும் மாற்ற மாட்டார். உங்களால 4 பேர், நீங்க வயதான பிறகும் உங்களால 4 பேர் ஆசீர்வாதமா தான் இருப்பாங்களே தவிர யாருக்கும் நீங்க பாரமாய் மாற மாட்டீங்க. அதனால கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஆண்டவர் என்னுடைய எதிர்காலத்தை, என்னுடைய வயதான காலத்தில் என்ன ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். அந்த நம்பிக்கை இருக்கும், அந்த விசுவாசம் இருக்கும். அந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்கு மிக மிக அவசியமா இருக்கிறது. அதனால யாரையும் எதிர்பார்க்காதீங்க. ஒருவேளை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா, அதை விட்டுருங்க, வேண்டாம். எனக்கு ஒரு பிள்ளை இருக்கான், அந்த பிள்ளை என்ன பார்த்துப்பான் அப்படி எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்து ஏமாறதை விட எதிர்பார்க்காம கிடைச்சுன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷம். இப்போ உங்க பிள்ளைங்க எதிர்பார்க்கல, ஆனா உங்க பையன் வந்து உங்களுக்கு கொடுக்குறான், அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? ஆனா எதிர்பார்த்து உங்க பையனால கொடுக்க முடியல சூழ்நிலை, அப்போ எவ்வளவு வருத்தமா இருக்குமா? அந்த வருத்தம் தேவையா நமக்கு? அதனால எதிர்பார்க்காதீங்க. ஆனா கண்டிப்பா நிச்சயமா தேவன் நம்மை நடத்துவார். யார் நடத்துவார்? தேவன். ஆபிரகாமை வயதான காலம் பொழுதும் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்மளை விட மாட்டார். அல்லேலூயா. மோசேக்கு வந்து 120 வயசு. எத்தனை வயசு? 120. அம்மாவுக்கு 100 வயசு. மோசேக்கு 120 வயசு. 120 வயசுல அவனுடைய கண் பார்வை இருக்கு தெரியுமா? அடிக்கடி சொல்றதுதான், அந்த கண் பார்வை மங்கி போகலையா. இன்னைக்கு நான் இப்போ எனக்கெல்லாம் அப்படியே கிட்ட தராது, ஒரு சின்ன எழுத்துல எனக்கு அவ்வளவு தெரியாது. சின்ன எழுத்து அப்படியே அளப்பாய் மேலே கீழே இறங்கும், அதை சரியா என்னால வாசிக்க முடியாது. அதனாலதான் நைட்டு கிரேர் வைக்கும் போது டீ பிளேட் இல்லாத நேரத்துல இருந்து இல்ல, ஃபர்ஸ்ட் வாசிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன், வாசிக்க முடியல. டீ பிளேட் போட்டு அந்த வெளிச்சம் வந்தோம். இப்பவும் அந்த கண்ணு அளப்பாயுதே தவிர தெளிவான பார்வை இன்னும் வரல. எத்தனை வயசு? 40 வயசுல போயிருச்சு. ஆனா இந்த மோசே 120 வயசு ஆகும் அவனுடைய கண் பார்வை என்ன செய்யல? மங்கி போகல. அது மாத்திரம் இல்ல, 120 வயசு ஆன பிறகும் அவனுடைய பலன் குறைஞ்சு போகல, பலன் கொஞ்சம் கூட குறையல. அப்படியே அந்த எப்படி வாலி வயசுல என்ன பலன் இருந்தோ அதே பலன் தான் 120 வயசுலயும் இருந்தது. என்னைக்கு நம்ம அப்படி சொல்ல முடியுமா? ஆனா கர்த்தரால முடியும். கர்த்தரை நீங்க விசுவாசித்தால், கர்த்தரை நீங்க நம்பினால், கர்த்தருக்கு நீங்க உண்மையா இருந்தால், அந்த மோசேக்கு கொடுத்த அதே பலன், மோசேக்கு கொடுத்த அதே பார்வையை கர்த்தர் நமக்கும் தருவார். காரணம் விசுவாசம், நம்பிக்கை, உண்மை. இது இருந்தா போதும். நமக்கு என்ன செய்வார்? நம்முடைய கண் பார்வை அங்கேயே போக. மோசேயை குறித்து வேதம் சொல்லுது, மோசே அவருடைய வீட்டுல உண்மை உள்ளவனா இருந்தானா. எப்படி? அவருடைய வீட்டுல, வீடு தான் சபை, சபையில எப்படி உண்மை உள்ளவனா இருந்தான். நம்ம சபையில அப்படி இருக்கிறோமா? சபையில நான் உண்மையா இருக்கிறோமா? நான் ஏன் உண்மையா இருக்கணும் கேள்வி கேட்கிறோம். சபைக்கு உண்மையா இருந்து என்னத்துக்குங்கிறோம்? இல்ல, சபையில தான் நம்ம உண்மையா இருக்கணும். ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம சபைக்கு, நமக்குன்னு ஒரு சபை இருக்கு, ஆண்டவர் நமக்குன்னு ஒரு சபை கொடுத்திருக்கிறார். அந்த சபையில நம்ம என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும் ஆண்டவருக்கு. யார் எப்படி இருந்தா நமக்கு என்ன? நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். நமக்கு கொடுத்த வேலைகள், நமக்கு என்ன இருக்கோ, நம்மளால என்ன முடியுதோ அதை நாம் சபையில செய்து கொண்டு என்ன செய்யணும்? அதுல நாம் உண்மையா இருக்கணும். சபைனாதான், இந்த சபையில தான் மோசே என்ன செய்தார்? உண்மையா இருந்தார். ஆனா நம்ம என்ன செய்றோம்? சாக்கு போக்கு சொல்றோம், இல்ல இன்னொரு தடவை காரணம் சொல்றோம். அதெல்லாம் உண்மைக்கு அர்த்தம் கிடையாது. உண்மைனா என்ன? நம்ம சபைக்கு வரோம், சபைக்கு பாட்டு பாடி இது மாத்திரம் இல்ல, சபையை எந்த அளவுக்கு கொண்டு போகணும், கடைசி வரைக்கும் சபை என்ன செய்யணும்? ஆண்டவர் வரும் வரைக்கும் இந்த சபையை என்ன செய்யணும்? கொண்டு போகணும். சபையை அப்படியே விட்டுறக்கூடாது. நிறைய சபைகள் ஆரம்பிச்சிருவாங்க, அப்புறம் மூடிட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் விடுது காரணம், சபையில வர விசுவாசிகள் உண்மை இல்ல. விசுவாசி உண்மையா இருக்கணும், ஊழியக்காரனும் உண்மையா, 2 பேரும் உண்மையா இருக்கணும். அப்ப சபையில் உள்ள இருக்குன்னா அந்த சபையில உண்மை இருக்கணும், பொய் இருக்க கூடாது. அப்படி ஒருவேளை பொய் இருக்கா, அந்த பொய்யை சரி பண்ணணும்.
பொய் இருந்தா சரி பண்ணலாம். அது பாட்டு நமக்கு என்ன அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதை சரி பண்ணதுக்கு என்ன வழியோ அந்த வழியை தேடி அதை சரி பண்ணி கொண்டு போகணுமே தவிர நம்ம என்ன செய்யறது, பொய் இருக்குன்னு சொன்ன மனுஷன் விட்டு விலகி ஓடக்கூடாது, பயந்து ஓடவும் கூடாது. அதே போல இவங்க பொய்யா இருக்கிறது தள்ளவும் கூடாது. அதை எப்படி சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணி கொண்டு போறதுதான் உண்மையான ஒரு மனுஷனுக்கு அடையாளம். அல்லேலூயா. அதனால இந்த மோசே வயதான காலத்திலையும் மோசேயை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுடைய பலன் குறைந்து போகல. ஏன்னா அவன் கர்த்தருடைய சபையில உண்மை உள்ளவனா இருந்தான். அல்லேலூயா. அதே போல நீங்களும் நானும் சபையில உண்மையா இருக்கணும். சபைனா ஒரு பயம் இருக்கணும். சபைனா சும்மா கிடையாது. இங்க கர்த்தர் இருக்கிறார். இது யாருடைய வீடுனா கர்த்தருடைய வீடு. சபைனா யாருடைய வீடு? நம்ம சொந்த வீடு கிடையாது. நம்ம கையினால கட்டின வீடு. நம்ம சொந்தமா உழைச்சுதான் பணம் போடல. அல்லேலூயா. இது கர்த்தர் கிருபையாய் கொடுத்தது சபை. கிருபையாய் மற்றவங்களால ஆண்டவர் கொடுத்த ஒரு சபை. இது சபை என்பது பொதுவான ஒன்று. சபை பொதுவான ஒரு காரியமா இருக்கிறது. அது மாத்திரல்ல, இந்த சபையானது தேவனுடைய வீடு. இது தேவனுடைய வீடு. இது ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வீடு கிடையாது. அப்ப இது தேவனுடைய வீடா இருக்கிறதுனால இந்த வீட்டுல நாம் எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நாம் இருப்போம்னு சொல்லி இருக்க கூடாது. இங்க வந்தா தேவனுடைய வீட்டுக்கு வந்தா ஒரு பயபக்தி இருக்கணும். என்ன இருக்கணும்? பயபக்தி இருக்கணும். பயமும் இருக்கணும், பக்தியும் இருக்கணும். இன்னைக்கு ரெண்டு மாத்திருந்தாங்க. ஒண்ணு பக்தி இருக்கு, பயம் இல்லாம இருக்கு. இல்ல பயம் இருக்கு, பக்தி இல்லாம இருக்கு. ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும். தேவனுடைய வீட்டுக்கு வந்தாச்சுன்னா பயமும் இருக்கணும், பக்தி இருக்கணும். இந்த ரெண்டு இல்லாம இருந்தால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா. அதனால சபை என்பது தேவனுடைய வீடா இருக்கனால இந்த வீட்டுக்கு நாம் உண்மையா இருக்கணும். இந்த வீட்டுல நாம் என்ன செய்யணும்? பயப்படணும். இந்த வீட்டுக்குள்ள வந்து நாம் தகாத விதமா பேசக்கூடாது, தகாத விதமா நடந்து கொள்ளக்கூடாது. அதே போல என்ன செய்தாலும் பார்த்து செய்யணும், ரொம்ப எச்சரிக்கையா செய்யணும். ஏன்னா அதால இன்னொருத்தர் பாதிக்கப்படக்கூடாது. பார்த்து பண்ணணும். ஏன்னா இது ஆண்டவர் ரத்தத்தினால் சம்பாதித்த சபை. சபைனா சும்மா கிடையாது. நம்ம ஈஸியா வர்றோம் சபைக்கு, வந்துட்டு ஈஸியா உட்கார்ந்து நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு ஏதோ எப்படி ஏனாதனமா இருந்துட்டு இருக்கிறோம். இல்ல, சபைனா இப்படிதான் இருக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு. அந்த ஒழுங்கின்படிதான் நம்ம இருக்கணும். அல்லேலூயா. சபைக்கு எதுக்கு வரோம்? ஆண்டவருடைய நாமத்தை நம்மளால ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது. அதாவது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல, ஆண்டவர் வாழ்ந்த காலத்துல அந்த சபை எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது இருக்கிறவர்களாய் மாறிட்டான். எப்படி மாறிச்சு? வியாபார ஸ்தலமா மாறிடுச்சு. என்ன ஸ்தலம்? சபை எப்படி மாறிச்சு? வியாபார ஸ்தலம். வியாபார ஸ்தலம் எப்படி இருக்கும்? இப்ப சந்தை எப்படி இருக்கும் பாத்திருக்கீங்களா? சந்தையெல்லாம் பாத்திருக்கீங்களா? நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க. மார்க்கெட்டு சந்தைலாம். சந்தையில என்ன இருக்கும்? எல்லா வியாபாரமும் நடக்கும். ஆனா அதிகமா இருக்கிற சத்தம் தான் அதிகமா இருக்கும். பாத்திருக்கீங்களா? இல்லையா? சத்தமே இருக்காது. சந்தைனா சத்தம் இருக்கும். சந்தைனா மார்க்கெட்னா சத்தம் இருக்கும். அப்பதான் அங்க வியாபாரம். சத்தம் இருந்தா தான் மார்க்கெட்ல வியாபாரம், சத்தம் இருந்தா தான் சந்தையில வியாபாரம். அந்த சந்தையா இந்த சபை இருக்கணுமா? இருக்க கூடாது. சபைனா எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும். சபைனா அமைதி. ஒரு அமைதி கிடைக்காதான் சபைக்கு வருவாங்க. இங்க உட்கார்ந்து சத்தம் போட்டுட்டு இருந்தா சத்தம் போடக்கூடாது. அதான் பிரச்சனை வரும். ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஆனா அமைதியா பேசி அமைதியா கொண்டு போகணும். சத்தம் போட்டா தான் காரியம். அது கிடையாது. இது சத்தம் போடுற இடம் கிடையாது. இது மார்க்கெட் கிடையாது. இது சந்தை கிடையாது. இது தேவனால் உருவாக்கப்பட்ட சபை, தேவனுடைய வீடு. இது சந்தை கடையா மாற்றக்கூடாது. அப்படி சந்தை கடையை மாற்றினால ஆண்டவர் பெரிய ஒரு சாட்டை ஒண்ணு எடுத்து எல்லாரும் அடிச்சு துரத்துனாலும் தேவன் அடிச்சா தாங்க முடியுமா? நம்ம சபையை சந்தை கடையா மாத்தினா தேவன் அடிப்பா. அதனால சபைக்குள்ள வந்தா நம்முடைய வாயெல்லாம் அடக்கணும். வாய் அடக்கணும், கால் அடக்கணும், கை அடக்கணும், எல்லா அடக்கமும் உள்ள வந்துடும். அடங்கிதான் உள்ள வரணுமே தவிர நான் அடக்கம் இல்லாம இருப்பேன். எவ்வளவுதான் அடக்கம் இல்லாமல் இருந்தாலும் அது வெளியில உள்ள வந்தாச்சுன்னா அடக்கமா தான் இருக்கணும். நோவா ஒரு பேழையை உண்டு பண்ணான்.
வேலைய உண்டு பண்ணான். பெரிய வேலையை உண்டு பண்ணி அங்க யானை வந்துச்சு, சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, ஆடு வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. சிங்கத்துக்கு ஆட பிடிக்காது, தெரியுங்களா உங்களுக்கு? சிங்கத்துக்கு ஆட பிடிக்காது. ஆனா அந்த நோவாவுடைய சபைக்குள்ள உட்கார்ந்து அந்த சிங்கம் அந்த ஆட்டை ஒண்ணுமே செய்யல. ஒண்ணுமே அங்க போய் அடங்கி இருக்கு சிங்கம். நோவாவுடைய வார்த்தையை கேட்டு அந்த சிங்கம் அடங்கி இருக்கு. யானை ஒரு பக்கம் அடங்கி இருக்கு. யானை எங்க இருக்குன்னே தெரியல, சிங்கம் எங்க இருக்குன்னே தெரியல. ஆனா இன்றைக்கு சபையில அப்படி கிடையாது. சந்தைக்கடை மாதிரி நம்ம சபை அப்படி, நம்ம சபைன்னு சொல்ல, இன்னைக்கு சபை அப்படி இருக்கு. சபைன்னா ஒரு பயபக்தி இருக்கணும், ஒரு அமைதி இருக்கணும். சட்டம் போடுறதுக்கோ இல்ல நம்ம இஷ்டத்துக்கு பேசுறதுக்கோ இஷ்டத்துக்கு நடக்கிறதுக்கோ சபை கிடையாது. அதுக்கு சபை கிடையாது. சபைன்னு சொல்லி வந்தா ஒருத்தர் உள்ள வந்து அவங்க என்ன பிரச்சனையோடு உள்ள வந்து இருக்கிறாங்களோ அந்த பிரச்சனை மாறி வெளியே போவாங்க. ஏனென்றால் அது அமைதியா இருந்தா, அது சபையா இருந்தா. இல்லைன்னா நம்ம என்னதான் பிரச்சனையோடு உள்ள வந்தாலும் நமக்கு விடுதலை கிடைக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சபைனா என்னது? ஒருத்தங்க உள்ள வராங்க, ஒரு உடம்பு சரியில்லைனோ இல்ல ரட்சிக்கப்படாமலோ இப்படி வரான்னு வச்சுக்கோங்க. வர்றவங்க ரட்சிக்கப்பட்டு போகணும், அதான் சபை. ஆனா உள்ள வந்து ரட்சிக்கப்படாம போகிறாங்கன்னா அது சபை இல்ல. இது சபையில ஏதோ மாற்றம் இருக்கு, சபையில ஏதோ நடந்துட்டு இருக்கு. சபையில விடுதலை இல்லைன்னா சபையில ஏதோ தேவனுக்கு பிடிக்காத காரியம் இருக்கு. அது சண்டை கடையா மாற்றி இருக்கிறோம். அது தேவனுக்கு பிடிக்காது. அது பார்த்துட்டே இருப்பாரு. எவ்வளவு நாள் நீங்க பேசணுமோ எந்த அளவுக்கு நடக்கும் நடங்க அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாரு. ஒரு நேரம் வரும் பொழுது சாட்டையை வச்சு அடிச்சு தள்ளிடுவாரு. தேவன் அடிச்சா தாங்க முடியாது. அதனால சபைனா பக்தி என்ன செய்யணும்? பயபக்தியோட இருக்கணும். அதனால இந்த சத்தியம் நமக்கு தெரியுது. தெரியாதவங்க உள்ளவங்க இல்லைன்னு சொல்ல, அவங்களையும் கர்த்தர் மாற்றுவார். நாம் சரியா இருப்போம். சபையில நம்ம செய்வோம், பயபக்தியா இருப்போம். சபையில நான் உண்மையா இருப்போம். மோசே அப்படி உண்மையா இருந்ததுனால மோசே 120 வயசான பிறகும் அவனுடைய பலன் குறைந்து போகல. ஏன் நம்ம முன்னாடி பாக்குற அம்மாவை, அந்த அம்மா நல்ல பலத்தோடு இருக்கிறாங்க, சுகத்தோடு இருக்கிறாங்க. 100 வயசாயும் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலையை அவங்களே பார்க்கறாங்க, இன்னொருத்தங்களை வேலை வாங்க வைக்கல. யோசிச்சு பாருங்க. அந்த அம்மாவை பாராட்டி பேசுறதுக்காக பேசல, நடக்கிற காரியங்களை சொல்றேன். ஆண்டவருக்கு நாம் உண்மையா இருந்தால் கர்த்தர் நமக்கு உண்மையா இருப்பார். ஆண்டவருக்கு நாம் பொய்யா இருந்தால் கர்த்தரும் நமக்கு பொய்யாதான் இருப்பார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால மோசே சபையிலே அவன் உண்மை உள்ளவனா இருந்தான். அதனால சபைனா ஒரு பயபக்தி இருக்கணும், சபைனா ஒரு அமைதியா இருக்கணும், சத்தமே இருக்கக்கூடாது. அந்த ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த சபை அப்படின்னு அமைதியா இருக்கணும். சிலவங்க சொல்லுவாங்க, கோயிலுக்கு போனா அமைதி கிடைக்குமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டீங்க இல்லையா? சபையும் அப்படித்தானே, கோயில் தானே இல்லையா? கோயில்ல சத்தம் போடுவாங்களா? பார்த்திருக்கீங்களா? நம்ம இஷ்டத்துக்கு கோயில் நினைப்பாங்களா? எங்க ஊர்ல ஒரு கோயில் இருக்கு. எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சட்டையை கட்டிட்டு தான் உள்ள போகணும். வேட்டி பேண்ட் போடக்கூடாது. என்ன போடக்கூடாது? பேண்ட் போடக்கூடாது. ஜீன்ஸோ பேண்டோ டிஷர்ட்டோ எதுவும் போடக்கூடாது. ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு மேல சட்டை இல்லாம உடம்பு தெரியும் தான் போகணும். இல்லைன்னா கோயில்ல அனுமதிக்க மாட்டாங்க. அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி. அங்கேயே அப்படின்னா இது ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவனுடைய கோயில நம்ம இருக்கிறோம். நாம எப்படி இருக்கணும்? எவ்வளவு பயபக்தி நமக்கு இருக்கணும், எவ்வளவு உண்மை நமக்கு இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நாம இருக்கிறோம். அதனால சபை என்பது அவ்வளவு முக்கியம். சபையை பத்தி பேச நிறைய பேசலாம், கஷ்டமா போயிடும். அதனால இந்த மோசே அவன் சபையில உண்மை உள்ளவனா இருந்தான். 120 வயசுலயும் அவனுக்கு ஒரு பலன் கூட குறைந்து போகவில்லை. அப்படியே கர்த்தர் வயதான காலத்திலேயும் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதனால தேவ ஜனமா இருக்கிற நாம் கண்டிப்பா நம்மையும் கர்த்தர், நீங்க வயதான காலத்துல குறித்து கவலைப்படாதீங்க. ஐயோ எனக்கு வயசாகுது, நான் என்ன பண்ண போறேன்,
என் பிள்ளை என்ன பார்ப்பானா, என் மருமகன் கண்டிப்பா கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு நடத்துவார், ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நீங்க ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. உங்களுடைய வயதான காலத்துல யார் இடத்துல போய் கையேந்தி நிக்க மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு இருங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய வயதான காலம் என்னுடைய இயேசுவுடைய கையில இருக்கு. அதனால நல்லா இருப்பேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன். நான் யார் இடத்தில் போய் கையேந்தி நிற்கிற அவசியம் எனக்கு வராது. அல்லேலூயா. அதே போல நான் யாரையும் எதிர்பார்த்து வாழவும் மாட்டேன். அல்லேலூயா. அந்த நிச்சயத்தில் இருங்க. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை நடத்தும்படி வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஐயோ என்னுடைய எதிர்காலம் எப்படி போயிடும், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி போயிடும், எதை குறித்து பயப்படாதீங்க. நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எதிர்காலத்துல ஆசீர்வாதமாய் மாறுவீங்க. அதனால கவலைப்படாதீங்க. இப்போ ஒருவேளை வியாதி இருக்கலாம், ஒருவேளை பலவீனம் இருக்கலாம். இதையெல்லாம் கர்த்தர் சரி பண்ணுவார். இதையெல்லாம் சரி பண்ணுவார். அவர் சரி பண்ணுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அவரை போல நல்ல தெய்வத்தை பார்க்க முடியாது. அவர்தான் உண்மையிலே நல்ல ஒரு தெய்வம். நீங்களும் நானும் சுகமா இருக்கணும் சொல்லி, நீங்களும் நானும் சமாதானமா இருக்கும்படி அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நமக்காக ஜீவனையே கொடுத்தார். சும்மா கிடையாது. நீங்கள் நானும் சுகமா இருப்பதற்கு ஜீவனை கொடுத்த தேவன் நம்மளை விட்டுவாரா? பலவீனமா விட்டுவாரா? விட மாட்டார். அதனால ஐயோ எனக்கு பலவீனமா இருக்க, நான் எனக்கு சுகவீனமா இருக்கிறேன்னு நான் என்ன செய்வது அப்படிங்கிற கவலையே வேண்டாம். உங்களுடைய பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய எந்த இடத்துல சுகவீனமா காணப்படுதோ அந்த சுகவீனத்தை எடுத்துப்பட்டு உங்களை சுகமாய் மாற்றுவார். உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய வயதான காலத்துல நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நிச்சயமாகவே காணப்படுவீர்கள். அல்லேலூயா. அதனால கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. துக்கம் இருக்கா, ஆண்டவர் சரி பண்ணுவார். கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் சரி பண்ணுவார். அவரால் ஆகாது எதுவுமே கிடையாது. அவரால் எல்லாம் ஆகும். அதாவது சாராள் பிள்ளையே பிறக்காது நினைச்சா, பிள்ளை பிறந்துச்சு. பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை ஒரு வாலிப வயசு வரும்போதுதான் செத்தா. அதுக்கெல்லாம் சாகல. அல்லேலூயா. 127 வயசுல நினைக்க அவன் சாகும்போது, எல்லாம் சரியா எனக்கு தெரியல, அவ்வளவு வருஷம் உயிரோட இருந்தா. ஆனா அவளுக்கு குழந்தையே பிறக்காது நினைச்சா. பிறக்காது நினைச்சவளுக்கு குழந்தைய கொடுத்தார். ஆண்டவரால் ஆகாது எதுவுமே கிடையாது. ஏனென்றால் இந்த சரீர உறுப்புகள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து உருவாக்குறது யாரு? ஆண்டவர். விட்டுருவாரா? வியாதிக்கு உங்களை ஒப்பு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். உங்களை கடனுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கஷ்டமாக்க விட மாட்டார். கவலைப்படாதீங்க. உங்களுடைய எல்லா சரீர உறுப்புகள் இருக்கிற எந்தெந்த வியாதி எந்தெந்த சரீர உறுப்புகள் இருக்கோ அதை எல்லாம் சரி பண்ணுவார். சரி பண்ணாம உங்களை விட மாட்டார். உங்களை சுகமாய் பத்திரமாய் நடத்தி நல்ல சுகத்தோடு தான் நீங்க நினைச்சீங்க. இந்த பூமியில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுஷ் நாள் வரைக்கும் சுகத்தோடு வாழ்ந்து சுகத்தோடு தான் மறிப்பீங்க. அல்லேலூயா. யாருக்கும் பாரமா நீங்களால நானும் யாருக்கும் பாரமா நம்ம இருக்கவே இருக்க மாட்டோம். அல்லேலூயா. இது பெரிய ஆசீர்வாதங்க. நீங்க எத்தனை பேர் பாரமா இருக்கிறாங்க தெரியுமா? பாரமா இருக்கிறதுனால அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எவ்வளவு வயதானவங்க பாருங்க, சாப்பாடு கிடைக்காம, தண்ணி கிடைக்காம, தங்குறதுக்கு இடம் இல்லாம, பிளாட்பாரத்துல படுத்து கிடக்கிற நிலைமை இங்க நிறைய பெரியவர்கள் காணப்படுது. வயதானவர்கள் அப்படித்தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அனாதை ஆசிரமத்துல கொண்டு சேர்க்கிறாங்க. கர்த்தர் நிச்சயமா எல்லாம் வச்சு சரி பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளை, ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறவர்களை ஆண்டவர் ஒருபோது கைவிடவே மாட்டார். அதனால கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருக்க. யாரும் உங்களை பார்க்கலையா, என்ன ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். எனக்கு வியாதியா இருக்கா, என் வியாதியை ஆண்டவர் சுகமாக்குவார். இந்த நம்பிக்கையோடு வாழுங்க, இந்த சந்தோஷத்தோடு வாழுங்க. அதனால எதை குறித்து கவலைப்படாதீங்க. இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த இதே வாக்குத்தத்தம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். விசேஷமாய் இன்றைக்கு அம்மாவுக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை இன்னும் அம்மா இந்த பூமியில இருக்கிற கடைசி வயசு வரைக்கும் அம்மாவை இன்னும் கர்த்தர் பலப்படுத்துவார், இன்னும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால உங்க பிள்ளைகளை குறித்தோ எதை குறித்து, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அந்த கவலை வேற இருக்கு. என் பிள்ளைங்க எதிர்காலம் எப்படி போயிருமோ, இப்படி ஆயிருமோ
அப்படிலாம் கவலைப்பட, இப்படிதான் ஆகாது. நீங்க நினைக்கிற மாதிரி இப்படி ஆயிருமோ நினைக்கீங்களா? அப்படி வரும்போது ஆகாது. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் 100 மடங்கு ஆசீர்வாதமாய் மாறும். அது தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் சும்மாலாம் அவருடைய பிள்ளைகளை சும்மா விட மாட்டார். தன்னுடைய பிள்ளைகளை ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டார். ஆண்டவரை நம்பியாச்சுன்னா அவர் கடைசி வரைக்கும் உங்களையும் உங்க பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். இதான் உண்மை. அதனால நாம் கர்த்தருக்கு உண்மையாய் வாழும் பொழுது கர்த்தர் ஒருபோது நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அதனால எதை குறிச்சு கவலைப்படாதீங்க, பிள்ளைகளை குறிச்சு கவலைப்படாதீங்க, ஒருவேளை பேர பிள்ளைங்களை பத்தி கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. எல்லா வச்சும் கர்த்தர் சரி பண்ணுவார். அல்லேலூயா. எந்தெந்த நேரத்துல எதை செய்யணுமோ அவர் செய்வார். அவருக்கு தெரியும் எந்த காலத்துல எதை செய்யணும்னு சொல்லி அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. அதனால அந்தந்த காலத்துல சரியாக உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் செய்வார். அல்லேலூயா. அதனால கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க. எதை குறிச்சு கவலைப்படாதீங்க, எதை குறிச்சு வருத்தப்படாதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் சரி பண்ணி என்னையும் ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், என் பிள்ளையையும் ஆசீர்வதிப்பார், நான் போகிற சபையையும் ஆசீர்வதிப்பார். அப்படியே சொல்லிட்டு வாழுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை நடத்துவார். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்ணை மூடுவோம். அல்லேலூயா. எல்லாரும் இந்த வாக்குத்தத்த வசனம் நம்ம எல்லாருக்கும் நிறைவேறும்படி, அம்மாவுக்கு நிறைவேறிடுச்சு, நமக்கு நிறைவேறும்படி எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கு வெட்டொன்று மடிய செய்தீர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கு வெட்டொன்று மடிய செய்தீர். உம்மாலாகும் எல்லாமாகும், இயேசுவாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அலங்கார வாசலிலே அலங்கோல முழவன்று நடந்தான இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், இயேசுவாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. விசுவாசமா சொல்லுங்க. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல. உண்மையிலே இயேசுவால் ஆகாது எதுவுமே கிடையாது. ஒப்பு கொடுங்க. நம்முடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்குது. நம்முடைய வயதான காலம் ஆண்டுடைய கரத்தில் இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆண்டுடைய கரத்தில் இருக்கிறது.
ஆசீர்வதித்த தேவன், அந்த மோசையை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கண்ண முடியும், எல்லாரும் கண்ண முடியும். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அந்த இருக்கிற ஒவ்வொருவரையும்